அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். மிக அற்புதமானதொரு நாள். இன்றைய நாள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் உலக இரத்த கொடையாளர்கள் தினமாக கருதப்படுகிறது. பல்வேறு தருணங்களில் இந்த இரத்தம் என்பது குறிப்பாக மருத்துவமனைகளில் ஒரு விபத்தின் மூலமாகவோ அல்லது பல்வேறு அறுவை சிகிச்சையின் மூலமாகவோ அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுடைய உறவினர்கள் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த இரத்தம் தேவைப்படுகிறது என்ற மருத்துவர் சொல்லும் பொழுது அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகள், அந்த சம்பவங்களை எல்லாம் உணர்ந்திருக்கும் போது இந்த இரத்தத்தினுடைய தேவை, குருதியினுடைய தேவை எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் உணர முடியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால்தான் தெரியும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதுபோன்றுதான் சில நேரங்களில் நம்முடைய உறவுகள் இந்த சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக 2 யூனிட் ரத்தம் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் குறிப்பிடும் பொழுது அடுத்தது என்ன செய்வது? ரத்த வங்கியை நாட வேண்டும். ரத்த வங்கிக்கு நாம போகும்போது அங்க கேட்பாங்க, நீங்க உங்களுடைய பிளட் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் இன்றளவும் கூட கிராம பகுதிகளில் இந்த ரத்தம் கொடுப்பதில் பல்வேறு விதமான தயக்கங்கள் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தன் என்று சொல்லலாம், பள்ளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர், இந்த பகுதியைச் சேர்ந்தவர், சமூக சேவகர், 54 முறை தன்னுடைய இரத்தத்தினை தானமாக கொடுத்திருக்கக்கூடியவர். இரத்தத்தை தானமாக கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இரத்த தானத்தை ஒருங்கிணைத்து அதை பல்வேறு நேரங்களில் அன்னார்கிட்ட நானே பல முறை கூட கேட்டிருக்கேன். அண்ணா, இந்த மாதிரி உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி மருத்துவமனையில் அடிபட்டிருக்காங்க, அவங்களுக்கு ரத்தம் தேவை அப்படின்றத இங்க இல்ல பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வரைக்கும் அன்னார் அவர்கள் அதை ஒருங்கிணைச்சு கொடுத்தார் அப்படின்றதுல இந்த நேரத்தில் பெருமையோட நாம மகிழ்வோட மருதநெல்லி சமுதாய வானொலியின் வாயிலாக அவரை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி. அவ்வாறு பி. ஆதிமூலம் அவர்களை இன்றைய உயிர்காக்கும் உத்தமர்கள் அப்படின்ற தலைப்புல அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவரை அறிமுகப்படுத்துவதில், அவரை நிகழ்ச்சியோடு இணைப்பதில் பெருமிதம் கொள்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி. வணக்கம். 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 நான் இன்னைக்கு உலக இரத்த கொடையாளர்கள் தினம். அந்த வகையில உங்களுடைய அந்த இரத்த தானம் குறித்தான அனுபவங்கள் முதல்ல எங்க தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன். முதல்ல பாத்தீங்கன்னா என் நண்பர்கள் நாங்க ஒரு 5 பேர் இருந்தோங்க. முதல்ல நாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்புல பணி புரிஞ்சுட்டு இருந்தோங்க. அந்த டைம்ல நம்ம சிவராம்ஜி ரத்தம் இங்கே சேலத்துல இருக்குது, நம்ம சங்கத்தின் சார்பாக இயங்குகிறது. அங்க ரத்த தான முகாம் நடக்குன்னு சொல்லி ரத்த தான பிளட் பேங்க் இருக்கிறது கேள்விப்பட்டு, சரி நாமும் இண்டூர் பகுதியில் ரத்த தான முகாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாசத்துல முதல்ல ஒரு முடிவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேம்ப் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் நடக்கும், இந்த மாதிரி கம்பெனிஸ், அதாவது 300 பேர் 400 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் நடந்துச்சு. நாம பொதுமக்களை வச்சு முதல்ல நாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு இண்டூர்ல 2009 ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப பொதுமக்களோட இணைந்து அப்ப முதல் முறையாக 75 யூனிட் ரத்தத்தை நம்ம இண்டூர் பகுதியில் இண்டூர் ஜான்சி ஸ்கூல்னு சொல்லிட்டு இண்டூர்ல நடந்துச்சு. அப்பதான் முதல்ல நாங்க கேம்ப் நடத்தி அதுல ஆரம்பிச்சு வச்சதுதான். சரி, ஒவ்வொரு ஆண்டும் இது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு பண்ணுங்க. அந்த அடிப்படையில் தொடர்ந்து 15 ஆண்டுகளா இண்டூர்ல கேம்ப் நடத்திட்டு இருக்குது. அப்படி நடக்கும்போது இங்க சீஃப் கெஸ்டா வரவங்க பாக்குறவங்க அதன் அடிப்படையில் அதில் முறை ஆரம்பிச்சு தருமபுரியில சிக்மா டியூஷன் சென்டர்ல அப்ப அங்க ஆரம்பிச்சேன். அங்க 14 வருஷமா பிளட் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அங்க கேம்ப் போயிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம இதை பாக்குற சீஃப் கெஸ்ட் ஒவ்வொரு ஆண்டு நாங்க ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிடுவோங்க. இந்த போட்டோகிராபர் சங்கம் மாதிரி பல்வேறு இணைய அமைப்புகள், இந்த சின்ன கம்பெனி, ரோட்டரிஸ், லயன்ஸ் கிளப்புகள், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை நம்ம கூட இணைஞ்சு பண்ணும் போது தனிப்பட்ட முறையில் தனியா போய் அவங்களும் பண்ற அளவுக்கு சூழ்நிலை உருவாகிருக்கு. இந்த மாதிரி தான் முதல்ல ஆரம்பிச்சது, இந்த கேம்போட ஆரம்பிச்சது. தொடர்ந்து பேசணும்னா இணைப்புல ஒரு நேர் வராரு. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். சேலம் வேப்பிடிதாரத்திலிருந்து தண்டபாணி. வணக்கம் தண்டபாணி, சொல்லுங்க. தலைப்பு நெருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். அதாவது இன்னைக்கு குருதி கொடை நாளுங்க. ஆமா, கொடையாளர்கள் தினம்.
ஆமா, கொடையாளர்கள் தினம். அதனாலதான் உயிர் காக்கும் முத்தமர்கள்னு வச்சிருக்கோம் தலைப்பு. உண்மைதான். அது நான் நேர்லயே என் மகள் பிரசவத்துக்கு இருந்த போது ரத்த குழந்தைங்கிறதுனால பிளட் அது O பாசிட்டிவ்ங்கிறது கொஞ்சம் சிரமமா கிடைக்கிறதே சிரமம். அப்படிங்கிற பட்சத்துல விநாயகா ஆஸ்பத்திரியில 2-3 பேர்த்த கேட்கும்போது கூட யாரா இருந்தாலும் சரி நான் தர்றேன்னு சொல்லி 3 பேர் முன் வந்தாங்க. அதுல 2 பேர் என்ன கொடுக்கறதுக்கு ஓகே ஆச்சு. 3வது ஆளு 3 மாசத்துக்கு ஒரு காலம் ரத்த நாடை கொடுக்கணுமாமா. அதுல ஒரு 2 நாள் முன்ன பின்ன இருந்தனால எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இந்த 2 பேரும் கொடுத்துட்டு போய் அந்த பிரசவம் சுகப்பிரசவமா அறுவை சிகிச்சை இருந்தா கூட தாயும் செய்யும் நலமுடன் இருக்க இந்த குருதிக்கொடையோட உதவியை அதுக்கு என்றுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி. இப்போ இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த சிறப்பு விருது ஐயாவுக்கு வழங்க சொல்லிக்கிறேன். உங்களுடைய சேவை ஜிப்மா மருத்துவமனை வரைக்கும் பரவி அதெல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய உங்களுடைய மனப்பாங்கு, உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. அந்த வகையில இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த ரத்த தானம் கொடுப்பவர்களே ஒருங்கிணைப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பணி. இப்போ நான் இருக்கிறேன், நான் பிளட் கொடுத்துட்டு நான் வந்திருக்கேன். ஆனா அதை ஒருங்கிணைச்சு எல்லாரையும் சேர்த்து ஒரு அவசர நேரங்கள்ல செய்யறது அப்படின்றது கொஞ்சம் அளப்பரிய பணி. அந்த பணி எப்படி மேற்கொள்றீங்க? இது குறிப்பா பிரயோசனமா இன்வால்வ்மெண்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இது எப்படின்னா இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட மனநிலை பாத்தீங்கன்னா திடீர்னு கால் விழுந்துருவாங்க. பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க உங்களால தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல நம்ம மன நெகிழ்வோட நிகழ்ச்சிகளை சொல்லும் போது தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதுனாலதான் அந்த எண்ணத்துலதான் நாங்க ஒருங்கிணைக்கிறது. இது நாங்க எப்படி சொல்றது, இது முழு சேவையா செய்யறதுனால இது எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. எங்களுக்கு முழுக்க சேவை செய்யணும் முடிவு பண்ணதுனால இது எங்களுக்கு பெரிய இதா பண்ணல. அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு தினமும் தான் இப்ப தினமும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்காச்சும் ரத்த தானத்தை பத்தி பேசுவாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் யார் நம்பரை பதிவு பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க பிளட் குரூப்பா கூட பதிவு பண்ணிடுவோம். இன்னும் சும்மா அவங்க என்னோட நண்பர்கள் அவங்க நண்பர் யாரும் கூட்டு வந்தா கூட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லுவேன், யாருக்கு எப்ப பிளட் கொடுக்கலாம் அப்படிதான் பண்ணுவோம். அப்பவே நம்பர் வாங்கி வச்சுக்குவோம். எப்ப தேவைன்னு நான் உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லி அப்பவே சொல்லி வச்சாதான் என் நண்பர் மட்டும் இல்ல, என் நண்பர்கள் மூலியமா அவங்க நண்பர்கள் யார் வந்தாலும் அதே நிலைமை தான். யார் வந்தாலும் ஆதிபத்த ரத்தன்ற வார்த்தையை அந்த அளவுக்கு அது சூழ்நிலை உருவாக்கி தொடர்ந்து பேசலாங்கன்னா இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. சிறப்பு விருந்தினர் குருதி கொடையாளர் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப இந்த ரத்தம் இந்த ஒரு குரூப் ஈஸியா கிடைக்குது, ஒரு குரூப் கஷ்டமா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி ஒரு ரத்தம் ஈஸியா நோயை தாக்கக்கூடிய ரத்தம், இந்த ரத்தக்காரங்களுக்கு நோய் சீக்கிரம் தாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஐயா. இல்ல அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எல்லாத்துக்குமே தட்டணுக்கள் எல்லாமே நம்மளோட உடல் எதிர்ப்பு சக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. குறிப்பா சொல்லணும், உடல்ல எதிர்ப்பு சக்தி குறைஞ்சினாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே அந்த பாதிப்பு வருங்க ஐயா. அப்படிலாம் இந்த நோய்க்காரர் தான் அதிகமா தாக்குன்றதுலாம் பர்டிகுலரா ஒன்னும் அதிகமா அந்த படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. எல்லாருக்குமே ரத்த இது குறைஞ்சுன்னு சொன்னா, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுன்னு சொன்னா ரத்த தேவைகள் கூடுங்க ஐயா. இப்ப இவங்களுக்கு வராது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஐயா. அது மாதிரிலாம். நன்றி. மிக்க நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். பழக்கட்ட தாமோதரன் பேசுறேன். வணக்கம். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். நிலையத்தில் வந்திருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல தகவலை நாளைக்கு சொல்லிக்கலாம். ஆமா. இந்த ரத்த தானம் பண்றது பத்தி நான் நிறைய பேருக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கேன். ரத்தம் கொடுப்பதுல எந்த தயக்கமும் தேவையில்லை. இன்னொன்னு சொல்லியிருக்கேன், நம்மளோட உடல் உறுப்பு தானமும் பண்ணணும். நாம மண்ணுக்கு போறப்போ அந்த மண்ணு தான் சாப்பிடும். நாம இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகள் இந்த நேரத்துக்கு வரைக்கும் அது நல்லாவே இருக்கும், உயிரோடு தான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்மளோட உடல் மட்டும் தான் போயிருக்கும். அந்தந்த நேரத்துக்கெல்லாம் அதாவது செயல் நடந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்துதான் மத்தவங்களுக்கு பண்றது. இப்படி நான் கொடுத்திருக்கேன். நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா நானும் ஒரு 4 முறை கொடுத்திருக்கேன். இது நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தது கரெக்டா தப்பான்றது வானொலியில நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப 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 நன்றி ஐயா. எத்தனை முறை நன்றி வேணாலும் சொல்லலாம். மக்கள் கிட்ட இன்னும் எவ்வளவு பேர், 140 கோடி மக்கள் இருந்தா கூட தொடர்ந்து ரத்த தேவைகள் இன்னும் பாத்தீங்கன்னா தன்வள 40% தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீதி உறவினர்கள் மூலியமாக
ஒரு சில ரத்த தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்குது. பட் இன்னும் ரத்த தேவைகள் அதிகமா தேவைப்பட்டுனே இருக்கு. ஆனா இந்த இன்றைய காலகட்டத்துக்குள்ள எப்போதும் விழிப்புணர்வு தேவை, கண்டிப்பா தேவை. நீங்கள் நிச்சயமா மற்றவங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லுங்க, நீங்களும் கொடுக்க வைங்க. விழிப்புணர்வு வந்து எப்பொழுதுமே தேவைங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அதான் இப்போ இந்த ரத்த தானம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இப்ப நிகழ்ச்சி கேட்டு இருக்கவங்களுக்கும் உங்களை மாதிரி நாமளும் கூட இந்த மாதிரி ஒரு ரத்த தானத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது என்ன வழிமுறை, என்ன வயது வரம்பு ஏதாச்சும் இருக்கா, எப்படி என்ன விஷயங்கள்? ரத்தம் கொடுக்கறதுக்கு ஐயா ஃபர்ஸ்ட் வந்து ரத்தம் கொடுக்கணுன்ற மனசு வேணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. சரிங்க. ரெண்டாவது 18 வயசுல இருந்து 65 வயசு வரை ரத்தம் கொடுக்கலாம். அதாவது ஆரோக்கியம் உள்ள ஆண் பெண் யாரால இருந்தாலும் ரத்தம் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு வந்து ஆண்களா இருந்தால் 13% சொல்லுவாங்க. பெண்களா இருந்தா 12%. அதுக்கு மேல உள்ள யார் இருந்தாலும் ரத்தம் கொடுக்க முடியும். அதாவது ரத்தத்தை கொடுக்கணும்னு போகும்போது அதை வந்து அவங்க சோதிக்கிறாங்க. கம்பல்சரி வந்து சோதிச்சு அவங்களுக்கு ரத்தம் வந்து அந்த அளவு இருந்தா மட்டும்தான் ரத்தத்தை எடுப்பாங்க. நீங்க ரத்தம் நான் கொடுக்கறதுக்கு முன் வந்தேன் அங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு ரத்தம் எடுத்துக்க மாட்டாங்க. உடனே அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்க. ரத்த அளவு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரத்தம் கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கா, இவங்களுக்கு ரத்தம் இருக்குதான்னு தெரிஞ்சிட்டு இருக்கு. இவங்களுக்கு தேவைக்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் ரத்தம் கொடுப்பாங்க. மக்கள் பெரிய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே முடிவு பண்றாங்க, நமக்கு ரத்தம் இருக்காது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல, யார் இருந்தாலும் ரத்தம் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தேவைக்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் ரத்தத்தை எடுப்பாங்க. அதனால அதை பத்தி ஒன்னும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொடுக்கறதா மட்டும் ரத்தம் கொடுத்துட மாட்டாங்க. சரி, உங்களுடைய இந்த ரத்த தான அனுபவங்கள் நீங்க தனிப்பட்ட முறையில 50க்கும் மேற்பட்ட முறையில கொடுத்திருக்கதா சொன்னீங்க. இது நெகிழ்ச்சியான ஒரு தருணம். எந்த மாதிரியான நேரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க? பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூடிய அந்த காரணம் பாத்தீங்கன்னா சிலது பாத்தீங்கன்னா நாங்க 3 மாசம் எல்லாம் நான் ஒரு சிலது வெயிட் பண்ண மாட்டேன். பெரும்பாலும் எல்லாருமே ரத்தம் நம்ம இந்திய மருத்துவக் கழகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ரத்தம் கொடுக்கணும்னு தான் குறிப்பு. பட் என்ன பண்ணுவோம், சில ஆளுங்களுக்கு வந்து போன் பண்ணி பார்ப்பேன், இல்ல வரத்துக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்ப எங்களுக்கு வந்து அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 15க்கு மேல இருக்குது. அதனால 13, 14, அடர்த்தி 15, 16 இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா 2 மாசத்துக்கு வரும்போது ரத்தம் கொடுக்கலாம். அதனால ஒன்னும் தப்பு கிடையாது. உடல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த மாதிரி பார்க்கும்போது நாளா வந்து கிட்டத்தட்ட 50 நாள்ல, 55 நாள்ல, 80 நாள்ல கூட நம்ம வந்து பல தடவை நம்ம ரத்தம் கொடுத்துருக்காங்க. தேவைகளை பொறுத்து அதனால எவ்வளவு அவசரமா தேவைப்படுது. அதான் யாரும் சப்போஸ் ஆள் கிடைக்கலன்னு சொன்னா நம்மள போய் கொடுத்துருவோங்க. ஆனா வந்து அங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா 3 மாசம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்குவோங்க. பட் ஆனா நம்ம அடர்த்தி இருக்கிறதுனால, நம்ம ஹெல்த் இருக்கிறதுனால நான் அதை வந்து நம்ம தொடர்ந்து அதனாலதான் அத்தின் கூட நம்ம தொடர்ந்துச்சு. அதனால ஒவ்வொரு கேம்ப் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த கேம்ப்ல நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது ரெகுலர் நம்ம தேவை அதிகமானதுனால நமக்கு எவ்வளவு கூடுதல் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சரிங்க. இப்போ இந்த ரத்த தானம் கொடுப்பதுனால இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி? ஃபர்ஸ்ட் ரத்த தானம் வந்து ரத்தம் கொடுக்கறது மருத்துவங்களுக்கு உயிர் காக்குறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் தனியாக பேசுவோம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 70% வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு நமக்கு ரத்தம் ஹார்ட் அட்டாக் தடுக்குது, பிபி இந்த மாதிரி வராது. சப்போஸ் இந்த மாதிரி நான் சில ஆளுங்க இப்ப இந்த ரத்தம் கொடுக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, இப்ப மஞ்சள் காமலை இருக்குதுன்னு வச்சுக்கோதாந்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் கண்ணு மஞ்சள் ஆகிட்டு வயிற்று வலி இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் போன பிறகுதான் மஞ்சள் காமலை ஒரு சில இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்படி பிளட் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்போஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில வியாதிகள், நமக்கு HIV, பல்வேறு நோய் பிளஸ் பல்வேறு வியாதிகள் இருந்தா கூட நம்மளால வந்து நம்ம அது முத்தி போன அதாவது அதிகமான பிறகுதான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பிளட் நம்ம ரெகுலரா கொடுக்கும்போது என்ன பண்ணுது, அந்த டெஸ்ட் நமக்கு பிளட் கொடுத்தோன்னே அந்த எல்லாமே டெஸ்ட் எடுப்பாங்க. அப்ப டெஸ்ட் எடுக்கும் போது என்னன்னா அப்ப வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு கேம்புகள்ல பல பேருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். ஒவ்வொரு கேம்ப்லயும் பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, HIV கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்களுக்கு தெரியாது, அப்படி ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா கொடுக்கும் போது கண்டுபிடிச்சு சொன்னதுனால அவங்களுக்கு வந்து பயனுள்ளது. பேசலாம். நேர் ஒருத்தர் இணைப்பார். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். இன்னைக்கு உயிர் காக்கும் உத்தமர்கள் அப்படின்ற தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம். உலக குருதி கொடையாளர்கள் தினம், ரத்த தானம் கொடுப்பவர்களுடைய தினமாக கருதப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. கண்டிப்பாக.
சிறப்பு விருந்தினர் ஐயா பல அருமையான கருத்துக்கள் சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க இது மாதிரியான கொடை கொடுக்கும் பொழுதுதான் தெரிய வரும். அப்படிங்கும் பொழுது அவங்களை அறியாதே அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கறதும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு வந்து 2 கேள்விகள் இருக்குயா. ஒண்ணு, எடை அப்படிங்கறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்க பொதுவா பிளட் கொடுக்க கூடாது அப்படிங்கறாங்க. சோ இந்த எடை அப்படிங்கறது எந்த அளவுக்கு பிளட் கொடுக்கறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது? ஏன் அண்டர் வெயிட்டா இருக்கிறவங்க கிட்ட பொதுவா பிளட் அப்படிங்கறது கலெக்ட் பண்ணறது கிடையாது? இது எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து, இந்த ரத்தம் அப்படிங்கறது கொடுக்கறாங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, அந்த கொடுக்கக்கூடிய ரத்தமானது மறுபடியும் அந்த உடம்புல வந்து சேருவதற்கு எவ்வளவு நாள் அப்படிங்கறது ஆகிறது? இத பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி ஐயா. இது வந்து 45 கிலோ வெயிட் இருக்குன்றது கட்டாயங்க ஐயா. இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து தேவையான ரத்தங்கள் இருக்குன்றதுக்காக தான் அந்த வெயிட்டை பொறுத்தவரை மற்ற காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. 45 கிலோ வெயிட்ன்றது கம்பல்சரி வேணுங்க ஐயா. கண்டிப்பா அது வந்து மருத்துவ கவுன்சில் சொன்னது. 2வது, கொடுக்கக்கூடிய பிளட் ரத்தம் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா 70% பிளாஸ்மா ரத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஊறிடுங்க ஐயா. மீதி வந்து சிவப்பணுக்கள் தட்டங்கள் பாத்தீங்கன்னா 14 நாட்கள்ல குறைந்தபட்சம் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ரத்தம் வந்து நமக்கு ஊறிடும். அதாவது 70% ரத்தம் வந்து 24 மணி நேரத்திலேயே நமக்கு வந்து ரத்தம் வந்து நமக்கு ஊறிடும். பிளஸ் மீதி இருக்கக்கூடிய 30% ரத்தம் வந்து 14 நாட்களில் வந்து நமக்கு வந்து ரத்தம் வந்துருங்க ஐயா. அதனால வந்து குறைந்தபட்சம் வந்து நான் முன்னே ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான், நீங்க 2 மாசம் இருந்தா கூட ரத்தம் கொடுக்கலாம். கொடுக்க கூடாதெல்லாம் ஒண்ணு இல்லை. நமக்கு ரத்த அடர்த்தி இருந்தா, மனசு இருந்தா கண்டிப்பா ரத்தம் கொடுக்கலாம். பட் இந்த மருத்துவ கவுன்சில் 3 மாசத்துக்கு ரத்தம் கொடுக்கறதுனால நம்ம எல்லாருமே 3 மாசத்துக்கு ரத்தம் கொடுத்தது வழி நம்ம அரசாங்கத்தை மீறி வலியுறுத்த கூடாதுக்காக சொல்லிட்டு இருக்குது. கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கூட கொடுக்க முடியுங்க. அதனால வந்து அதிகபட்சம் நம்ம 14 நாளைக்குள்ள அந்த எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருங்க அந்த நம்ம ரத்தத்தை கொடுத்த ரத்தம். ஓகே, நன்றிங்க. நன்றிண்ணா. இப்போ நம்மளுடைய இந்த ரத்த ஒருங்கிணைப்பு பணி எந்தெந்த பகுதிகள்லாம் நீங்க இது வரைக்கும், இப்போ நானே கூட கேட்டிருக்கேன், நீங்களும் அங்க பாண்டிச்சேரியில அறிமுகப்படுத்தினீங்க, நாம அவர்கிட்டயும் பேசுறோம். ஆனா அன்னைக்கு சந்தர்ப்பங்கள்ல அவர்கிட்ட நம்ம பெற முடியல, வர முடியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு சூழல் எந்தெந்த பகுதிகள் வரைக்கும் நீங்க உங்களுடைய ஒருங்கிணைப்பு பணி இருக்கு? நம்ம பணி பார்த்தா தருமபுரியில அதிகமான பணிகள். நம்ம தருமபுரி மைய மாவட்டங்கிறதுனால தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. 2வது கிருஷ்ணகிரியில டீச்சர் அங்க முழுக்க பாத்தீங்கன்னா விஷப்பூச்சிக்கடிகள் பிளஸ் எலி மருந்து பாய்சன் கேஸ் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. புறம் இந்த ஆக்சிஜன் புறம் இந்த எலும்பு முறிவு அதிகமா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி போனா கோயம்புத்தூருக்கு அங்க ஹாஸ்பிட்டல்ல பிளஸ் அங்க ஏன்னா எலும்பு முறிவுனா அதிகமான மக்கள் வந்து இங்கிருந்து அங்கதான் அதிகமா போறாங்க. அதனால கோயம்புத்தூர் பகுதியில அது இல்லாம நோய்கள் வந்து நல்ல சிகிச்சை வேணுன்றதுக்காக சில ஆட்கள் வந்து குறைவான தொகையில் வேணுறத பாண்டிச்சேரி ஜிம்பர் மருத்துவமனைக்கு போறாங்க. இந்த 4 பகுதியிலும் குறிப்பா வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. இதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷல் டீம் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க நம்ம பகுதியில பள்ளப்பட்டி பகுதியில இண்டூர்ல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் குழு இருக்கு. இண்டூர் பகுதியில் ஒரு குழு வச்சிருக்கு, தருமபுரியில பகுதியில் ஒரு குழு இருக்கு, பிளஸ் இந்த மாநிலம் முழுக்க ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு குழு இருக்கு. அந்த பகுதியில் தகவல் சொல்லுவாங்க. நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் உடனடியாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நண்பர்கள் அங்க இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க அங்க ஒருங்கிணைப்பு அந்த மாதிரி அந்தந்த பகுதியில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட நம்ம கொடுத்து அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி பண்றதாங்க. இது இந்த லோக்கல் இருக்கிற நம்ம இங்க இருக்கிற பகுதி மக்கள் வந்துடுறாங்க. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா வேலூருக்கு சிஎம்சி வர இப்ப சமீபத்தில் போய் கொடுத்துட்டு வந்தாங்க கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு. அந்த மாதிரி போறது வந்து இங்கிருந்து நான் தொடர்ந்து வண்டி எடுத்து போய் அங்கிருந்து நாங்களே போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சிலது மீது அந்தந்த மெத்த மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்கள கொடுக்க வச்சு பண்ணி விட்டுருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாங்கன்னா ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியில பேசுவோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி நேர்களே. இன்று உலக குருதி கொடையாளர்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இரத்த தானம் செய்யக்கூடியவர்களை போற்றக்கூடிய வகையில், பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தினமானது சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர். 50க்கும் மேற்பட்ட முறையில் தன்னுடைய ரத்தத்தினை தானமாக வழங்கியிருக்கக்கூடியவர். ரத்தத்தை தானமாக மட்டுமல்லாமல் அந்த இரத்த தானத்தை ஒருங்கிணைத்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து உயிர் காக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்யக்கூடிய சமூக சேவகர்.
அன்னார் பி ஆதிமூலம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது இன்னும் கூடுதலான சிறப்பாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினரோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு நம்முடைய பயிற்சி மாணவிகள் பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து முதுநிலை MA ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார். இதில் சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த பயிற்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மதுமிதா அவர்களும் கூட ஒரு இரத்த தானம் செய்யக்கூடியவர் என்பது ஒரு கூடுதலான சிறப்பு, பெருமைக்குரிய ஒரு விஷயம். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய காலகட்டத்திலும் இரத்தத்தினை தானமாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றியிருக்கிறது. அவருக்கும் இந்த நேரத்தில் மருதன்வள்ளி சமுதாய வானொலி அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மதுமிதா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட இப்போ கேட்க இருக்கிறாங்க. வணக்கம் மதுமிதா, உங்களுடைய கேள்விகளை நீங்க அண்ணா கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் சார். சார், நானும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேட் பண்ணிருக்கேன் சார். அப்போ கொஞ்சம் பயமா தான் சார் இருந்தது. அதுக்கு அவங்களும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க சார். இப்போ எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, இப்போ சில பேருக்குலாம் தைராய்டு இருக்குல்ல சார், அவங்களாம் கூட பிளட் டொனேட் பண்ணலாமா? இல்ல, தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்க முடியும். தைராய்டு இருந்தா கூட கொடுக்க முடியல, அவங்களுக்கு கொடுக்க முடியும். அது குறிப்பா ஒரு சில பின்னாடி வரும்போது நான் சொல்றேன், யார் யார் கொடுக்கூடாதுன்றத பின்னாடி சொல்றேன். தைராய்டு கண்டிப்பா கொடுக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரத்தத்தை டாக்டரோட ஆலோசனை பெற்று கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா கொடுக்க முடிஞ்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்ககிட்ட கேள்வி இருக்குங்களா? அவங்க ரித்விகா அவங்க கிட்டயும் சில கேள்விகள். சார், நான் பிளட் கொடுக்கணும்னு நினைப்பேன் சார். அங்க போயிட்டு செக் பண்ணும்போது உங்களுக்கே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதனால நாங்க என்ன பண்ணணும், அந்த பிளட் கொடுக்கணும்னா என்ன சாப்பிடணும், பிளட் லெவல் எவ்வளவு வச்சுக்கணும்? கண்டிப்பா நீங்க பெண்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கல்லூரியில பிளட் கொடுக்கறதுக்கு கேம்ப் நடத்தலான்னு போயிருந்தாங்க. போயிட்டு பிளட் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 100 பெண்களுக்கு மேல இருந்தாங்க, 100-150 பெண்கள் இருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் கேம்ப்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போனாங்க, கேம்ப் நடத்துறதுக்கு முன்னாடி. அங்க போயிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் தான் கை தூக்குனாங்க. அப்புறமேல அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் மாதிரி நடத்துறான்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் நடத்தின பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 பேர் பக்கம் கை தூக்குறாங்க. பிளட் பெண்கள் மட்டும் நான் கொடுக்கறதுக்கு முன் வரேன்னு சொல்லிட்டு. மனசுல அவங்களுக்கு பயம் வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா பெண்கள் நிறைய கொடுக்கலாம். ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 1 மாசம் நினைச்சா கூட நீங்க கொடுக்க முடியும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள், உழவு பிடிச்ச தானியங்கள், இந்த கடலைப்பருப்பு, இந்த சிகப்பு, அதை பார்த்தீங்கன்னா கேரட்டு, இந்த மாதிரி சிகப்பாக்கிறது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரத்த ஓட்டம் கண்டிப்பாக கூடிரும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக 1 மாதம் ரொம்ப 6 மாதம் எடுக்கணும்னு அவசியம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லாதனால தான் நிறைய பேரோட பெண்களுக்கு ரத்தம் அதிகமாக தேவைப்பட்டுனே இருக்குது. அவங்க நினைச்சானா கண்டிப்பாக 1 மாசத்துல ரத்தத்தை கண்டிப்பாக அவங்க அந்த லெவலுக்கு ஊதி கொண்டு வந்துட முடியும். அதனால் தொடர்ந்து நீ 1 மாசத்துக்கு இந்த முழு தானியங்கள், கீரைகள், எந்த வகையான கீரை இருந்தாலும் சரி, அந்த கீரைகள் எல்லாமே சாப்பிடுங்க. என்ன சொன்ன முளை பிடிச்சாங்க கீரைகள் பிளஸ் அந்த கடலை பருப்பி, வெல்லம் போட்டு செய்யக்கூடிய பணிகள், இது எல்லாமே சாப்பிட்டு அந்த இது கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி பணி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கினாவே கண்டிப்பாக பிளட் கொடுக்க முடியும். சத்தியம் சார், இப்போ நாங்க பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்கோம்ல சார், அந்த பிளட் எத்தனை நாள் சார் பிரிசர்வ் பண்ணி வைக்கலாம்? ரைட். இப்போ ரத்தம் பாத்தீங்கன்னா, பிளட் எடுக்கக்கூடிய ரத்தம் பாத்தீங்கன்னா 35 நாட்கள் இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஆனா இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையே கிடையாது. பாத்தீங்கன்னா 3 நாள் 4 நாள்லயே நம்ம கொடுக்கக்கூடிய பிளட் தேர்ந்தெடுது. பிளட் பேங்க்ல இருக்கிறது இல்ல. 35 நாள் வரை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும். பட் அந்த அளவுக்கு இப்ப சூழ்நிலை ரத்த தேவையில் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்குல எந்த பிளட் பேங்க்லயும் இருக்கிறது இல்ல. உடனடிய மக்கள் தேவைக்கு பூர்த்தி பண்ணிடுறாங்க. தேங்க்யூ சார். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம அந்த வகையில யார் யார் உயிரெல்லாம் இந்த ரத்த தானம் காப்பாற்றுறது அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். அருமையான கேள்வி. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, பெண்கள் கூட இருக்கிறதுனால குறிப்பா பிரசவ காலத்துல நிறைய பெண்கள் ரத்தம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தேவைப்பட்டு இருக்குது ரத்த காலத்துல. சரிங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நீங்க கூட பார்த்தா நியூஸ் பேப்பர்ல எடுத்தீங்கன்னாவே ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு அது எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியானது.
இப்போ பார்த்தோன்னா மருந்து குடிச்சிருவாங்க சில ஆளுங்க, மருந்து குடிப்பாங்க, எலி பேஸ்ட் இந்த மாதிரி நிறைய குடும்ப சூழ்நிகாரமாக இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகப்படியான ரத்தங்கள் வந்து அவங்களுக்கும் தேவைப்படுது. ரெண்டாவது கேன்சர் பேஷண்ட் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அதிகப்படியான ரத்தங்கள். அதுமாதிரி இப்போ பார்த்தா பெண்களுக்கும் வர அப்பெல்லாம் பார்த்தோன்னா 1 யூனிட் கொடுத்தா 2 யூனிட் கொடுத்தா போகின்ற வரைக்கும் இப்போ பெண்கள் அதேமாதிரி பெண்களுக்கு ரத்தப்போக்கு நிறையா இருக்கு. அவங்களுக்கு குறிப்பாக அதிகமான ரத்தங்கள் வந்து தேவைப்பட்டு இருக்குது. அப்புறமா ரத்த சோகை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனிமியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தலசீமியா பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில் நிறைய தலசீமியா வந்து குழந்தைகள் நிறைய இருக்காங்க. அந்த மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தில் அதிகப்படியான தலசீமியா ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்காங்க குழந்தைங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த ரத்தங்கள் வந்து அதிகமாக தேவைப்பட்டு இருக்குது. குறிப்பா ரத்தம் அப்படின்றது தனியா சொல்றாங்க, ரத்த தட்டணுக்கள் அப்படின்றது தனியா சொல்றாங்க. ரத்த தானம் அப்படின்றது நம்ம நார்மலா இந்த ரத்தங்களை வந்து நம்ம போறோம் பிளட் பேங்க்ல ரத்தத்தை கொடுக்கறோம். ரத்தத்திற்கும் ரத்த தட்டணுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க தர்மபுரியில பார்த்தோன்னா இன்னும் அந்த ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் வரல. இப்ப பார்த்தோன்னா கிருஷ்ணகிரியில இருக்கு, இந்த மாதிரி சேலத்துல இருக்கு. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இந்த தட்டன்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படினாலும் செல்கள் வந்து பிறக்கும், நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். செல்கள் பிறக்கும் இருக்கும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு 3 நாள் 4 நாள் ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக இறந்துடுது. இது போகும்போது தனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமநிலையத்தில் வந்து கேன்சர் பேஷண்ட்டுங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளாஸ்மா தட்டணுக்கள் மட்டும் தனியாக பிரித்து கொடுத்தா போதுமானது. இதெல்லாம் பார்த்தோன்னா வாரம் கூட கொடுக்க முடியும். அந்த மாதிரியான பிளட்டுங்களை வந்துன்னா வாரம் கூட கொடுக்க முடியும். ஹோல் பிளட் எடுக்கிறதா தான் 3 மாசம் ஆகணும். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து பார்த்தோன்னா கடைசியில் 3 நாளைக்குள்ள நம்ம இது பண்ணலாம். பட் இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை கூட அந்த மாதிரி பிளட் வந்து நம்ம கொடுக்க முடியும். அந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு தட்டணுக்கள் அப்படின்றத நீங்க வந்து வாரத்துக்கும் கொடுக்கலாம், வாரம் கூட கொடுக்க முடியும். அதுக்குள்ள செல்கள் பிறக்க வந்துடுவாங்க. ஒன்று தொந்தரவு அந்த கவுண்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த கவுண்டிங் குறையறவங்களுக்கு அது தேவைப்படும். நமக்கு அந்த கவுண்டிங் கூடிக்கும். அதனால வந்து வாரம் கூட அந்த மாதிரியான பிளட்டுங்க வந்து வாரம் கூட கொடுக்க முடியும். சாத்தியக்கூறில் இருக்கு. வாரம் அப்படின்றது கொடுக்கறது கொஞ்சம். ஆனா என்னன்னா இங்க நம்ம தருமபுரியில அந்த ஃபெசிலிட்டி இல்ல. இப்ப பார்த்தா சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தோங்க. அங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு முதல் நாள் போய் கொடுத்துட்டு வரணும், அதாவது டெஸ்டிங் கொடுத்துட்டு வரணும். திரும்ப மீண்டும் போயிட்டு என்ன பண்ணணும், திரும்ப ஒரு நாள் போய் திரும்ப கொடுத்துட்டு வரணும். 2 தடவை போக வேண்டிய சூழ்நிலை. எங்க வேலூர் போறதா இங்க சேலத்தில் போறதா அன்னைக்கு கொடுத்து எடுத்துக்க முடியும். பட் ஆனா தருமபுரி ஜிஹெச்ல வந்து அந்த மெஷினரிஸ் இருக்கு, இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அது வெளியெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்டாக அதிகம். அந்த கிட்டே பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அந்த மாதிரி ஏன்னா அந்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணவங்களுக்கு அது ஒரு பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது பயன்படுத்தி போட்டுக்கிறாங்க. அது அந்த மாதிரி இதுக்கு இந்த ரத்தம் தானம் அப்படின்றதுன்னா ரொம்ப நம்ம எளிமையா இருக்கும். ஆனா அந்த நோயாளியினுடைய உறவுகள் அவங்களுக்கு வந்து ரத்தம் தானம் கொடுக்க வரக்கூடியவங்க ஒரு இறைவன் போல நேர்ல வரக்கூடிய இறைவனை நாம நேர்ல பார்க்க முடியாது. அதனாலதான் உதவி செய்யக்கூடிய வகையில மனிதர்கள் ரூபத்துல இறைவனை நாம வந்து பார்க்க முடியும் வாழ்க்கையில. அப்படி அந்த மாதிரியான தருணங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம். ரொம்ப இக்கட்டான நேரத்துல எங்கேயுமே ரத்தம் கிடைக்கல அப்படின்னும் போது நீங்க போயிருப்பீங்க, நீங்க யாரையாச்சும் அனுப்பிச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்க கூட பேசியிருப்பாங்க. அல்லது நீங்க அங்க அந்த மருத்துவமனையில உணர்ந்த அந்த உணர்வுகள், அதனுடைய சம்பவங்கள் ஏதாச்சும் நினைவு இருந்தா நெகிழ்ச்சியான சம்பவங்கள். அது என்ன சொல்றது, எண்ணிலடங்காத சம்பவங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இண்டூர் மருத்துவமனையிலேருந்து பிரசவ வந்தது. அவங்க ரத்தப்போக்கு அதிகம் போயிட்டே இருந்துச்சு. இத்தனைக்கும் பார்த்தோன்னா அது வந்து ஏ நெகட்டிவ் குரூப்பு, ரேர் குரூப்பு. ஒட்டுமொத்த டாக்டர்ஸ் முழுக்காவே ஜிஹெச் பிளட் பேங்க்லேயே இருக்காங்க. இந்த ரத்தப்போக்கு அதிகமானதுனால பிளட் அந்த மாதிரியான தருணங்களில் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி அதுவும் உயிர் போகக்கூடிய நிலம் அது. அப்போ பார்த்தோன்னா பிளட் பேங்க்ல இருக்கிறவங்க அத்தனை ஸ்டாஃபுங்களும் ஃபோன் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி ஃபோன் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல பல உதவி பண்ணிருக்கு. ஆமா, அது ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப சீரியஸான டெலிவரி டைம். அது வந்து கண்டிப்பா உயிர் அந்த மாதிரியான கண்டிஷன். அப்ப ஒட்டுமொத்த டீமே பார்த்தோன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் அவங்கள டோனர் கூட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. அதுவும் இக்கட்டான ஒரு நிலைமை. அது ஒண்ணு. அந்த மாதிரி பார்த்தோன்னா அதே மாதிரி ரத்தம் இல்லாம பார்த்தோன்னா இன்னைக்கு மக்கள் வந்து சொந்த பந்தத்துக்கிட்ட எவ்வளவு வேணாலும் பணம் போய் கடன் வாங்கிடுறாங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. பட் ரத்தத்தை கேட்கணும்னா எல்லாருக்குமே யோசனை. இப்போ அவங்க
சொந்த பந்தத்தில் அண்ணன் தம்பிங்க மாமச்சான் கிட்ட பணம் போயிட்டு 50,000 கூட 1,00,000 கூடன்னு சொல்லிட்டு கூட இயற்கையா எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. கேட்டு வாங்கிட முடியும். ஆனா ரத்தத்தை கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க. எப்படி ரத்தம் கேட்டா அவங்க எதாவது சொல்லிடுவாங்களோ, அப்ப கொடுக்கறதுக்கு அவங்களும் பணம் வேணா வாங்கிக்க, ஆனா ரத்தம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் மக்கள் மண்ணில் அந்த மாதிரி நேரத்தில் போது நம்ம அணுகுறாங்க. நம்ம டோனர்ஸ் யாருனா இருக்காங்க கூட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான, ஏன்னா நமக்கு உறவுகளை யார் நம்ம அந்த நேரத்தில் கொடுக்க முடியாத நேரத்துக்கு வெளியே ஆட்களை கொடுக்குறாங்கன்னும் போது நிறைய இடத்துல அந்த மாதிரியானது. அப்புறம் பார்த்தோன்னா அந்த பாய்சன் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அது உயிர் போதை அவங்களாம் வந்து உயிர் போக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அவங்க என்னென்ன எவ்வளவு எது அவங்களால என்னென்னலாம் வார்த்தை சொல்லணுமோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதுதான் அந்த உயிர் காக்கின்ற ஒரே உன்னத பணி தான்ன்றதுக்காக அதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ந்து இது அது எந்த ஒரு இது இல்லாம காம்ப்ரமைசன் இல்லாம தொடர்ந்து செய்யக்கூடியதுக்கு காரணமும் அந்த ஒரு காரணம் தான். நல்ல விஷயங்க. இப்போ நம்ம அந்த ஜிப்மரை பத்தி பேசும்போது மாமனார் வந்து அங்க ஜிப்மர்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அப்போ ரத்தம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாம இங்க தர்மபுரி இந்த நம்ம ஊரா இருந்தா நாம ஏதோ ஒருத்தர் நம்ம தெரிஞ்சவங்கள கூப்பிடலாம், செய்யலாம், அது பண்ணலாம். ஒரு தொலைதூரம் 100கணக்கான கிலோமீட்டருக்கு அப்புறம் அப்பால இருக்கும்போது உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த அந்த இடத்துல உதவிகரம் செய்ய முடியுது. அங்க யாரை அணுகிறதுன்னு தெரியல, யாரை போய் பாக்குறதுன்னு தெரியல. இப்படி பல்வேறு விஷயங்கள் இதன் ஊடாக இருக்குது. இப்ப மாநிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளை நீங்க தொடர்புல இருக்கீங்க. அப்போ ஒரு சேலத்துல ஒரு உதவி வேணுனாலும் உங்களால செய்ய முடியுது, கிருஷ்ணகிரில ஒரு உதவி வேணாலும் செய்ய முடியுது, பாண்டிச்சேரி வரைக்கும் நம்மள செய்ய முடியுது. அப்படின்னும் போது இந்த நெட்வொர்க் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க். இப்போ இந்த நெட்வொர்க் அப்படின்றது அப்படியே ஆர்வமா இருக்கா? எந்த வயதினர் ஒத்து வராங்க? இதுல எப்படி இருக்காங்க? குறிப்பா அதிகமா வந்து இளைஞர்கள் தான். ரெண்டாவது தொடர்ந்து தானம் செய்யறவங்க. தொடர்ந்து இளைஞர்கள் வந்து கூப்பிட்டா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்துடுறாங்க. தொடர்ந்து ஆல்ரெடி இது தொடர்ந்து இந்த மாதிரி பிளட் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரியுது. அதனால வந்து அவங்க சொன்னா உடனடியா வந்துடுறாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருமே சேவை மனப்பான்மையான கூட ஆளுகள் போது நாங்க உரிமையோட சொல்ல முடியும். இப்ப மத்தவங்கன்னா கூட உரிமையோட கேட்க முடியாது. பட் நாங்க உரிமையோட அஜய் போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோட கேட்க முடியும். இங்க இருக்கிறது அப்படிதான். அந்த நட்புல தான் நம்ம வந்து அதிகமா நாம போயிட்டு இருக்குது. அது தேவைகள் வந்து ஓரளவுக்கு பூர்த்தி பண்றதுக்காகவே அந்த உரிமையை நாம நமக்காக கேட்க போறதில்ல, அடுத்தவங்களுக்கு உயிர் காப்பாற்றுறதுக்காக என்னும் போது நிறைய பேர் வந்து இயற்கையாகவே அந்த எண்ணங்கள் நம்ம வந்து சேவை செய்யும் எண்ணம் கண்டிப்பா இயற்கையாவே இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லாருமே கொடுக்க முன் வந்துடுறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, முதல்ல கொடுக்கற வரைக்கும் தான் ஒரு விதமான ஒரு தயக்கம். ஒன்ஸ் ஒரு முறை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதன் பிறகு அது வந்து பெருகிட்டே இருக்கு அப்படின்றதுல நம்ம மறுப்பு எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த முதல் கொடுக்கறத எப்படி கொண்டு வருது? அது ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரி தான் இதுக்கு பேஸ் காரணம். கல்லூரி தான். கல்லூரியில விழிப்புணர்வு முகாம் ஏற்படுத்திட்டு ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம அந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னு சொன்னா ரத்த தானம் வந்து தேவைகள் வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிட முடியும். இதுல ஒரு சின்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45 வயது தக்க ஒரு நண்பர் ஒரு ஆளு. அவருக்கு வந்து அவங்க மாமனாருக்கு 4 யூனிட் ரத்தம் தேவைப்படுது. அவங்க வீட்டுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வந்து பணம் கொடுத்துட்டு எவ்வளவு ரத்தம் வாங்கி, ஆனா நீங்க என்ன ரத்தத்தை கேட்டா கொடுத்துட்டு போற அப்படின்னு யாரும் சொல்லி அனுப்புறாங்க. அவங்க வீட்டம்மா சொல்லி அனுப்புறாங்க. அவங்க மச்ச எல்லாருமே அவங்க குடும்ப உறவினர்கள் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. சரிப்பா நீ கிளம்பு சேலத்துல போ, நான் கொடுக்க சொல்லிடுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி பஸ் ஏற்ற வச்சுட்டேன். அங்க போயிட்டு குறிப்பா நான் சொல்லிட்டேன், நீ 1 யூனிட் ரத்தம் கொடு, அப்பதான் நான் எக்ஸ்ட்ரா 3 யூனிட் ரத்தம் நான் 4 யூனிட் ரத்தமா கொடுக்க சொல்றேன். 4 யூனிட் ரத்தம் தேவை. அதனால வந்து நீ கண்டிப்பா கொடுத்தான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பிளட்டை கொடுக்க வச்சுட்டாங்க. கொடுக்க வச்சுட்டு பிறகு அவர் என்ன முடிச்சுட்டு வந்து என்ன சொல்றாரு, சரிப்பா இதுக்கு மேல நீ எப்ப கேமரா இருந்தாலும் நீ கூப்பிடு, நான் வரேன். அப்ப அவருக்கு வந்து எப்ப 45 வயசுலதான் வந்து அந்த அந்த எண்ணம் வந்து கொடுக்கணும். அந்த கட்டாயத்தின் பேர்ல இதுல பார்த்தோன்னா பெரும்பகுதி பார்த்தோன்னா கட்டாயத்தின் பேர்ல கொடுக்கணும். பெரும்பகுதி வேற வழி இல்ல, கொடுத்துதான் ஆகணும். சில நான் பிளட் பேங்க் வரும்போது பார்த்தா நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆனா அவங்க பிளட் எல்லாம் கேட்டுருப்பாங்க. அது ஸ்பாட்டுக்கு போயிருவோம். போயிட்டு பார்த்தா அவங்களும் ஹெல்த்தியா இருப்பாங்க. முதல் நீ கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா வேணா நான் தரேன், நீ கொடுன்னு ஃபர்ஸ்ட் அந்த நேரத்துல டோனர் அந்த நேரத்துல உருவாக்குவோம். அப்ப அவங்க ஃபேமிலில இருந்து கூட கொடுக்குன்னு சொல்லுவாங்க. சில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாம்பு கடிச்சு குழந்தைங்க ஏதாச்சுன்னா பார்த்தா சொந்த பந்தம் மட்டும் 50 பேர் நிற்பாங்க. ஆனா பிளட் யாரானா அங்க யார் ஆர்கனைஸ் இருக்கிறாங்க அவங்கள தான் கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா சுத்தியும் பார்த்தோன்னா உறவினர்கள் மட்டும் பார்த்தோன்னா அங்க ஒரு 40 பேர் 50 பேர் சுத்தியும் பார்த்தோன்னா அந்த தெரியாத ஒரு திடீர்னு சம்பவம் நடந்துச்சுன்னா உறவினர்கள் எல்லாமே அங்க இருப்பாங்க. ஆனா அந்த பிளட் கொடுக்கறதுன்னும் போது எல்லாமே யோசிக்குவாங்க.
கேட்டா வேலை செய்யற உடம்பு அப்படின்னுவாங்க. இது பல அதாவது சம்பந்தமில்லாத காரணம் பூரா நிறைய வரும். அப்ப புது புது காரணங்கள்லாம் வரும். உடம்பு எனக்கு வீக்கா இருக்கு, வேலை செய்யற உடம்பு இல்ல சரியா ஏதோ ஒரு அந்த சம்படி ஏத்துக்கூடிய ரீசன் பார்த்தா நிறைய அவங்க அப்படியே சொல்லுவாங்க. நாங்க அதுல ஏதோ காம்ப்ரமைஸ் அதுல ஏதாச்சும் டோனர் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்களையும் கொடுக்க வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தேவை எப்படினாலும் அந்த மாதிரி இருக்காங்க நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி கூட அவங்களும் கொஞ்சம் உருவாக்கலான்ட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நம்ம கொடுக்க வச்சுன்னா கிட்டத்தட்ட 65 வயசு வரை நம்ம கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 4 மணினா கூட ஒரு ஆள் வந்து 188 முறை ரத்தம் கொடுக்க முடியும் ஒரு ஆள். அந்த மாதிரி வந்து எல்லாருமே அந்த சின்ன வயசுலேருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரத்த தேவைகளை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பூர்த்தி பண்ணிட முடியும். அந்த மாதிரியான சம்பவங்கள் நீங்க சொன்ன பிரகாரம் பார்த்தா இப்போ மதுமிதா அவங்க வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் காலேஜ் மூலியமா தான் தொடங்கியிருக்காங்க. முதல் ஒரு முறை கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டுட்டு வந்தோம். சொல்லுங்க மதுமிதா, உங்களுடைய அனுபவம் என்ன? எப்படி அத ரத்தம் கொடுப்பது நீங்க தொடங்குனீங்க? சார் எங்க காலேஜ்ல வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க சார். அப்பெல்லாம் எங்களுக்கு பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் வந்து சரி போய் தான் பாக்கலாமே அப்படின்ட்டு தான் சார் போனேன். அங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளட் செக் பண்ணாங்க சார். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பிளட் எடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் நானே நினைச்சேன் இன்னொரு டைம் வந்து கேட்டாங்கன்னா நம்ம போலாம் அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு சார். ஆனா அவங்க இன்னும் வரல. ஆதி அண்ணன் எங்க இருக்காரு பாருங்க, ஒரு டோனர் வந்து சகோதரிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இவங்க மட்டும் இல்ல, இவங்களும் நிறைய பேருக்கு சொல்லணும். ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம எதிர்பார்ப்பு அதுதான். ஏன்னா இதை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டு மல்டி லெவல் மாதிரி தான். இதை பொறுத்தவரைக்கும் இப்ப இவங்க கொடுத்த மாதிரி இவங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட, இவங்க அப்பா அம்மா கிட்ட, இவங்க சொந்த பந்தக்கிட்ட கண்டிப்பா விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க சொன்னா இப்ப இவங்க மட்டும் பண்ணாம கூட கூட சொல்லணும். அப்படி சொன்னா கண்டிப்பா வந்து இன்னும் வந்து ரத்த தேவைகள் வந்து கண்டிப்பா பூர்த்தி பண்ண முடியும். நிறைய பேர் அந்த பயத்தால் தான் நிறைய பேர் அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான், வேற ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் டோனர் நம்ம உருவாக்கிட்டுன்னு சொன்னா நம்ம கேம்ப்ல பார்த்தா பெரும்பகுதி தான் அந்த வேலையை தான் குறிப்பா செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் டோனர் நம்ம வந்து அதிகப்படியான உருவாக்கணுன்ற எண்ணத்தோட தான் நம்ம பயன் பண்ணிட்டு இருக்குது. சில ஆளுங்கள் வந்து திரும்ப தேடி வந்து கேட்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3 மாசம் ஆனா பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு பிறந்தநாள் வரலாம், அப்பா அம்மாவோட பிறந்தநாள் வரலாம், தேசத் தலைவர்கள் நாள் வருதான், குடியரசு நாள், சுதந்திர இந்த மாதிரி நாள் ஒரு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு 4 முறை கொடுக்குற மாதிரியே இல்லை, குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாச்சும் நம்மள வந்து கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ணாம அந்த உங்களுக்குள்ள ஒரு நாள் வச்சு ஒவ்வொரு பிறந்தநாள் அந்த மாதிரி நாட்களில் கணக்கு வச்சு கண்டிப்பா ஒரு குறைந்தபட்சம் 3 முறை 4 முறையாச்சும் ரத்தம் கொடுத்தாங்கன்னு சொன்னா தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி செய்ய முடியுன்றது என்னோட கருத்து. நல்லதுண்ணா. இப்போ மதுமிதா நீங்க வீட்டுல தெரிவிச்சீங்களா? அதன் பிறகு வீட்டுல சொன்னோம் சார். வீட்டுல வந்து பரவாயில்ல இன்னொரு டைம் வந்தாக்களும் நீங்க போய் கொடு அப்படின்ட்டு மாதிரி சொன்னாங்க. சரி இப்போ வந்து நாம போய் கொடுக்கணும் அப்படின்னா எங்க சார்? ஆமா, இப்ப தருமபுரி எடுத்தீங்கன்னா வந்து நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே பிளட் பேங்க் இருக்கு. அப்புறம் பிரைவேட் பிளட் பேங்க் தருமபுரியிலேயே இருக்கு. அதனால உங்களுக்கு நீங்க எங்க விருப்பப்பட்டாலே கொண்டு கொடுக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் வந்து அரசு பிளட் பேங்க் இருக்கு, ரெடியா இருக்கு. அங்கே போய் எப்பனா நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது யாரு அணுகணும் இல்ல, அங்க போனாவே கடைசியில் காலை 8 மணில இருந்து பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸுங்க இருக்காங்க, அங்க பண்ணலாம். இல்லையா இப்ப தனியார் ரத்த வங்கியும் இருக்கு தருமபுரியில. 2 மாருதி ரத்த வங்கி வந்து அசோக் பிளட் பேங்க் ஒன்று இருக்கு தருமபுரி பொறுத்தவரைக்கும். இங்க வந்து நீங்க எங்க வேணாலும் நீங்க கொடுக்கலாம். நீங்க அது ஒன்றும் தொந்தரவு, எப்போ வேணாலும் மற்றவங்களுக்கு பயன்படும். அதனால வந்து அதே மாதிரி நண்பர்களுக்கு நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. எப்போ வேணாலும் கொடுக்க முடியும். நீங்க கொடுக்கணும் எண்ணம் தான் கொடுக்க முடியும். இப்போ ஒரு விஷயம் இருக்கும், அடுத்தது யாரெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும். ஆமா, அது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன இந்த பால்வினை நோய், இந்த மஞ்சள் காமலை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு 6 மாசம் மஞ்சள் கன்வீட் ஆகிட்டு அந்த மாதிரி மஞ்சள் காமல் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் இந்த HIV பால்வினை நோய் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்தோன்னா இந்த விவசாயக்கடி, இந்த நாய்க்கடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க தடுப்பூசி போட்டிருப்பாங்க, அவங்க பார்த்தோன்னா 1 ஆண்டுக்கு கொடுக்கக்கூடாது விவசாயக்கடி அந்த மாதிரியானது. 2வது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இருந்துட்டு அவங்களுக்கு பிளட் நிறைய போயிருக்கும், பெரிய பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரத்தம் கொடுக்கறத தவிர்க்கலாம். புரியுங்க. இதெல்லாம் மேக்சிமம் எல்லாருமே கொடுக்க முடியும். அதே மாதிரி ஹார்ட்டில் வந்து நிறைய பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வைப்பாரு, அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் எல்லாருமே சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் கொடுக்காம. இந்த மருந்து, இந்த மாதிரி டேப்லெட்ஸ், இந்த மாதிரி அது தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுக்காக தொடர்ந்து மருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது.
தொடர்ந்து எடுக்க முடியும். ஆனால் சக்கரை வியாதி இருக்கிறவங்க கூட பிளட் கொடுக்க முடியும், அவங்க எடுத்துட்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற வேற எதுக்குன்னா அந்த தொடர்ந்து எடுப்பாங்க, ஒரு சில பிரச்சனை தொந்தரவுகளுக்காக எடுப்பாங்க, அவங்க வந்து கொடுக்க கூடாது. குறிப்பா இந்த இருதய நோய் இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கே வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து ரெகுலரா போட்டுட்டு இருப்பாங்க, அந்த பிளட் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. என்னென்ன பிரிவுகள் எல்லாம் இருக்குங்க இதுல? பிரிவு பார்த்தீங்கன்னா மேஜரான அதிகப்படியான பிரிவு பார்த்தீங்கன்னா ஏபிஓ, இதில் பார்த்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரிவுகள் மெயினாக இருக்குது. இது A1 B2 A1 A2 இது வந்து ரேரான குரூப், பாம்பே பாசிட்டிவ் இந்த மாதிரிலாம் பார்த்தா ரேரான குரூப். அதிகப்படியான இருக்கிறது வந்து A பாசிட்டிவ் A நெகட்டிவ், B பாசிட்டிவ் B நெகட்டிவ், O பாசிட்டிவ் O நெகட்டிவ், AB பாசிட்டிவ் AB நெகட்டிவ். இதுதான் வந்து அதிகப்படியான மக்கள்கிட்ட இருக்கிறது இந்த ரத்த வகை தான். இதுதான் அதிகமாக நம்ம பகுதியில் பொறுத்த அதிகமாக இருக்கு தேவைப்படுறது இந்த குரூப் தான் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ரேர் குரூப் தான், சும்மா குறைவான அதுதான். இப்போ இதுல வந்து இந்த ஓ குரூப் அப்படின்றது யாருக்குனாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி சொல்றாங்க. பட் அந்த மாதிரி இப்ப யாரும் டாக்டர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்ல, சஜஸ்ட் பண்றது இல்ல. பெரும்பாலும் வந்து அந்தந்த குரூப் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அது ஒரு காலத்துல ஒருவேளை அந்த மாதிரி பயன்படுத்தாங்களான்றது எனக்கும் சரியா தெரியல. பட் ஆனா சொல்றாங்க எல்லாருமே ஓ பாசிட்டிவ் வந்து எல்லாருக்கும் பொறுத்தலாம் முடியும். ஆனா இந்த வார்த்தை மட்டும் எல்லாருக்கிட்டுமே கரெக்டா தெரியுது, ஓ என் குரூப் எல்லாம் தான் போட முடியும் அப்படின்னு. எனக்கு வந்து ரத்தம் கிடைக்காது, எனக்கு ஓ பாசிட்டிவ் தான் போடணும். இதுல இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில ஆளுங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து நெகட்டிவ் குரூப், நீங்க டாக்டர் வந்து எனக்கு கொடுக்கூடாது, யாருக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் குரூப் வந்து அப்படியே வச்சிருப்பாங்க வருஷ கணக்கு கூட. இல்ல அவசரமா தேவைன்னா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க. சில ஆளுங்க என்னப்பா அப்ப வந்து ரொம்ப முக்கியமான குரூப் நெகட்டிவ் குரூப், அதனால அவசரப்பட்டு இங்க கொடுத்துறாது அப்படின்னு சொன்னா அப்படியே வருடக்கணக்கில் கூட அப்படியே கொடுக்காம கூட வச்சிருப்பாங்க. கடைசியில் இல்ல டாக்டர் அவசரமா இருந்தா மட்டும் கூட சொன்னாரு, ஒன்னும் தேவையில்லப்ப நீ கொடுக்கறத கொடு, உனக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்க சொந்தமாக தேவைப்பட்டாலும் உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் ரத்தம் கொடுப்பாங்க. அதனால நீ வந்து அதுக்காகலாம் நீ வந்து ரேர் குரூப்பா இருக்கு அப்படிலாம் நீ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 3 மாசம் ஆனா ரத்தம் கொடுத்துரு, அதனால உனக்கு நல்லது, எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது. உனக்கு உங்க சொந்த பந்தத்துக்கு யாருன்னா தேவைப்படணும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரசவகாரமா அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு ஆண்டுக்கு அப்படியே வச்சிருப்பாரு, நம்ம ஒய்ஃபுக்கு வேணா தேவைப்படுமா அப்படின்னு போட்டு 1 வருஷம் என்ன பண்ணுவார் அப்படியே வச்சிருப்பாரு. ஒன்னும் கவலைப்படும், உங்க ஒய்ஃபுக்கு நீ 1 யூனிட் கொடுத்தா உனக்கு வந்து 9 யூனிட் கொடுக்கறது ஆள் வரும், நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லப்பா, நீ கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம சொல்லுவோங்க. அதனால சில ஆளுங்க இப்படியும் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து அப்படியே வச்சிருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. சரிண்ணா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி ஒரு 10 நிமிடத்துல இருக்கிறோம். இந்த ரத்த தானம் இப்படி ஒரு உன்னதமான பணி, இது குறித்தான இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கு, என்ன செய்யணும், அந்த முதல் டைம் கொடுக்க வைக்கிறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க வைக்கிறது வந்து பல சவால்கள் பணிகள் தான் இருக்குது. அதாவது இண்டிவிஜுவல் பிரைவேட் இல்லை, கல்லூரியில் வந்து நண்பர்கள் கொடுக்கும்போது அதை பார்த்து சில ஆட்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. வாடா மிச்சம் கொடுத்துல வாடா நீ கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம், இல்லை ஆசிரியர்கள் வற்புறுத்தினாலேயோ ஏதோ நிர்பந்தத்தின் பேர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துட்றாங்க. இது கல்லூரியில் இந்த மாதிரி இது வெளியாட்கள் வந்து அவங்க குடும்ப உறவுகள் தவிர்க்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு சில உறவுகள் வந்து தவிர்க்க முடியாத கொடுத்துட்றாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ரத்தம் கொடுக்கணும். பட் என்னன்னா என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ரத்தத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ரத்த தானியங்களை உருவாக்கணும். அதுதான் என்னோட ரத்த தேவையை பூர்த்தி பண்ணணும். இப்ப நம்ம குடும்பத்தில்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் எது நம்ம சம்பவம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லுவாங்க, நம்ம குடும்ப உறவுகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இப்ப அந்த குடும்ப உறவுகளிலேயே வந்து பார்த்தா ரத்த தானியங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வெளியாட்களை வந்து யாரும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப ஒருங்கிணைப்பாளர் கூப்பிடலாம், இல்ல இன்னும் வேற யாருன்னா கூப்பிடலான்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. அந்த குடும்பத்திலிருந்தே ரத்த தானியங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து உருவாகிட்டாங்கன்னு சொன்னா இந்த ரத்த தேவைகளை வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ண முடியும். இப்ப வந்து என்னன்னா எல்லாருமே வந்து ரத்தம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். 2வது நமக்கு தெரிஞ்ச, அதாவது நான் உதாரணத்துக்கு நான் பி பாசிட்டிவ் ரத்தம் அப்படின்னா, நான் பி பாசிட்டிவ் ரத்தம்னா எனக்கு தெரிஞ்ச பி பாசிட்டிவ் தொடர்புடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் நம்பராச்சும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சப்போஸ் நான் கொடுக்க முடியாது, நான் சமீபத்தில் அந்த டைம் ஆகல, இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா அந்த நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு 5 பேரை ரெஃபர் பண்ணலாம். எங்கிட்ட ரத்தம் ஒரு ஆள் கேட்கறாங்கன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதாவது நம் நண்பர்கள் மூலியமா யாராச்சும், அதாவது அதே குரூப் ரத்தம் நான் சொல்றது, நான் ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ் தொடர்ந்து ஒரு 5 நண்பர்களை வந்து ரத்தத்தை நம்ம கண்டறிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னா அவங்கள நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரத்தங்கள் வந்து கம்பல்சரி எல்லாருமே செல்போன் பதிவு பண்றாங்க. எல்லாருமே செல்போன் குறைந்தபட்சம் 500 பேர் 1000 பேர் 2000 பேர்
4000 கூட பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து நண்பர்கள் கூட பதிவு பண்ணும்போது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளட் குரூப் வந்து கூட சேர்த்து பதிவு பண்ணிக்கணும். அப்பதான் வந்து யாராச்சும் நமக்கு உறவுகளுக்கு யாருக்காவது தேவைன்னா இப்போ தான் இந்த பி பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா நண்பர்கள் எப்படியும் நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம கூப்பிட்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் நம்ம செல்லில் பதிவு பண்ணுவோங்க. ஒன்று நம்ம அவங்க கான்டாக்ட் இருக்கோம், அவங்க நமக்கு கான்டாக்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்புடைய நண்பர்கள் தான் நம்ம செல்போனில் பதிவு பண்ணி வச்சிருப்போங்க. அப்படிக்கும் போது அவங்களுக்கு குரூப் போட்டு நம்ம குரூப் நேமோட நம்ம பதிவு பண்ணலாம். இல்லைனா கூட அவங்ககிட்ட கேட்டு உங்க என்ன பிளட் குரூப்னு தெரிஞ்சு நம்ம நேமை சேர்த்து பதிவு பண்ணிக்கணும்னு சொன்னா யாருக்கு ரத்தம் கேட்டாலும் நாம் வந்து அவங்களுக்கு உடனடியாக நம்ம அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம சொன்னா கேட்பாங்க, ஏன்னா நம்ம நண்பர்கள் தானே, இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர்கள் ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு அன்றைக்கே ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒன்று நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு 5 பேரை வந்து நம்ம குரூப் சார்ந்தவங்கள வச்சுக்கணும். நண்பர்கள் அத்தனை பேரோட நண்பர்கள் குரூப்பை வந்து நேமோட பிளட் குரூப்பை சேர்த்து பதிவு பண்ணி வைக்கணும். இந்த 2 விஷயம் பண்ணுங்கன்னு சொன்னா நிச்சயமா ரத்த தேவைகளை வந்து ஓரளவுக்கு நம்ம பூர்த்தி பண்ண முடியும். ரெண்டாவது ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தையும் ஒரு ரத்த தானிகளை வந்து உருவாக்கணும். கம்பல்சரி எல்லாமே ரத்த தானிகள் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாருமே ரத்தம் கொடுத்துட முடிஞ்சு. இது பண்ணுங்கன்னு சொன்னா ரத்த தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிட முடியும். இப்போ ரத்தம் அப்படின்றது சில நேரங்கள்ல இந்த பர்டிகுலர் குரூப் அப்படின்னும் போது அது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி சில இடங்கள்ல நம்ம தவிச்சிடறோம். ஆனா அந்த ஒரு உதாரணத்துக்கு A பாசிட்டிவ் வேணும் அப்படின்னும் போது நம்ம கிட்ட B பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா இதை கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கிக்கலாமா? அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்ப பிளட் பேங்க்ல எல்லாருமே இது மாதிரி ஸ்டோரேஜ் எடுத்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட் பிளட் பேங்க் இருந்தாலும் சரி, தனியார் பிளட் பேங்க் இருந்தாலும் சரி வந்து பாத்தீங்கன்னா பிளட் வந்து இந்த மாதிரி கேம்ப் நடத்த மூலியமா ஒரு சில பிளட் யூனிட் இருக்கும். இப்போ 40 யூனிட் 50 யூனிட் 100 யூனிட் பிளட் வருதுன்னு சொன்னா அவங்க யாராச்சும் அவங்க யூனிட் தேவைன்னும் போது அவங்களுக்கு என்ன யூனிட் தேவையோ அவங்க என்ன கொடுக்குறோம் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன யூனிட் தேவையோ அது வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து எல்லா பிளட் பேங்க்லயுமே இன்னைக்கு சாத்திக்குது. ரொம்ப தவிர்க்க முடியாம ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி அரசு மருத்துவ பிளட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில குரூப் பார்த்தீங்கன்னா 2 குரூப் 3 குரூப் தான் வச்சிருப்பாங்க. அப்போ வேற வழி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 யூனிட் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. எப்படின்னா பிரசவ காலத்து அவசர பிரசவ காலத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரெண்டாவது விபத்து, அது வந்து நைட்ல நடக்கக்கூடிய விபத்து, நைட்ல வரவங்க இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பா போடுறதுக்கு தேவைப்படும். அது மாதிரி ஒரு ஸ்டாக் ஒரு 4 யூனிட் 5 யூனிட் மட்டும் கொஞ்சமான யூனிட் கையில் வச்சுக்கணும். மீதி அந்த மாதிரி இந்த தேவைக்கு அதிகமாச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அப்படி முடியலன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். தேவைகளுக்கு கண்டிப்பா ஸ்டாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருவாங்க. யாரும் மறுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது பண்றதில்ல. அந்த மாதிரி தேவைகளை மாத்தி கொடுத்து வாங்கி படிக்க. இப்போ இந்த நேரத்துல ஒரு அவசரம், ஒரு உடனடியா ஒரு தேவை அப்படின்னும் போது இந்த மாதிரியான அந்த ரத்தம் தொடர்பான தேவைகள் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? இப்போ மேக்சிமம் இப்போ வந்து என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் பெரும்பாலும் மக்கள் கிட்ட என்னோட நம்பர் இது இருக்கு. ரெண்டாவது எந்த பிளட் பேங்க் போனாலையும் அங்கே இந்த மாதிரி அங்கே யாரும் ஆர்கனைசர் இருக்கிறா அவங்க நம்பர் அவங்களையும் கொடுத்துட்றாங்க. இப்போ தனியார் பிளட் பேங்க் போனாலும் சரி, அரசாங்க பிளட் பேங்க் போனாலும் சரி, இந்த மாதிரி என்ன மாதிரி எங்க தருமபுரியில் யாரெல்லாம் ஒருங்கிணைப்பு இருக்காங்களோ அவங்களோட நம்பரை வந்து அவங்க எல்லாருமே வச்சிருப்பாங்க, கான்டாக்ட் நம்பரு. அவங்களே இந்த மாதிரி சரிப்பா உங்க ஆளுன்னு கிடைக்கலாம், இப்போ இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களே நம்பரை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி கொடுத்துடும் போது நாங்கள் எங்கிட்ட தொடர்பு கொள்வாங்க, அவங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நேயர்களுக்கு உங்களுடைய தொலைபேசி நம்பர் சொல்லுங்க. 97 97 87 87 488 488 460 460 97 87 488 460 9787 488 460 அப்படின்னு எண்களை தொடர்பு கொண்டா நமக்கு ரத்தம் ஒருங்கிணைப்பு பணியை செய்யக்கூடிய அற்புதமான பணியை நம்முடைய ஆதி அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளுடைய பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர், சமுதாய வானொலி அமைந்திருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்படின்றதுல இன்னும் கூடுதலான ஒரு பெருமை. உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்கணும். இந்த மாதிரியான ஒரு சமூக சேவை உன்னதமான பணி. அதனாலதான் உயிர் காக்கும் உத்தமர்கள் அப்படின்ற இந்த தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே இந்த ரத்த தானம், இந்த கொடையாளர்களை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில உங்களை மாதிரி ரத்த தானத்தை கொடுத்தவங்க, இந்த ரத்த தானத்தை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவங்களை கூப்பிட்டு வந்து பேசுனதுல மருதநெல்லி மிகவும் பெருமை அடைகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுடைய இந்த சேவை மேலும் மேலும் தொடரணும். எதிர்காலத்துல இந்த மாதிரியான ரத்த தானம் தொடர்பான நிகழ்வுகள்ல இந்த மருதநெல்லி சமுதாய வானொலியும் நீங்க பயன்படுத்தி மக்களுக்கு இன்னும் பல விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறதுல நாங்களும் உங்களுக்கு துணையா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையான வரிகளோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கேற்றது இந்த நாளில் சிறப்பு செஞ்சமைக்கு மருதநெல்லி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் சமுதாய வானொலியின் சார்பாகவும் எங்களுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
நன்றிங்க. இது இந்த மாதிரி இப்படி ஒரு நாட்களில் எங்களை கூப்பிட்டு இந்த ரத்த தானத்தை வந்து விழிப்புணர்வு பற்றி மக்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கு தேவைப்பட்டதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உங்களுக்கு மருதநிலை குழுமத்துக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தொடர்ந்து இந்த பணி வந்து விழிப்புணர்வு தொடர்ந்து நடக்குன்ட்டு. கண்டிப்பாக அந்த ரத்த தானம் சம்பந்தமாக தொடர்ந்து விழிப்புணர்வு பணி நடக்கணும். அதுக்கு முழு ஒத்துழைப்போடு என்றும் நாங்கள் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.